ஜீவன் முக்தி பிரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். स्वागतम् आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतं. नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्. आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्. சுவாமிஜி, தியான சிகிச்சை என்றால் என்ன என்று எங்களுக்கு புரியும்படி விளக்கம் தர முடியுமா? ஆழ்ந்து ஓரிரு அறிவியல் கருத்துக்களையும் ஆன்மீக சத்தியங்களையும் புரிந்து கொண்டீர்களானால் தியான சிகிச்சை என்பதை பற்றிய முழுமையான உண்மை உங்களுக்குள் புரியும், உங்களுக்குள் மலரும். குவாண்டம் பிசிக்ஸில் என்டாங்கிள்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறார்கள். இந்த என்டாங்கிள்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னன்னா, ஒரு இன்டென்ஸான சக்தி இன்னொரு சக்தியோடு அருகாமைக்கு வரும் பொழுது இரண்டும் ஒரே அதிர்வு அலைக்குள் அதிரத் துவங்குகின்றது. இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளணும்னா,
ஒரு உயர்ந்த சக்தி உடைய உணர்வுடைய நபருக்கு அருகாமையில் நீங்கள் வரும்பொழுது உங்களை அறியாமலேயே உங்களுடைய உணர்வும் அதே உயர்ந்த உணர்வு நிலைக்குள் செல்லுகின்றது. இதுதான் என்டாங்கிள்மெண்ட்னு சொல்றாங்க. இதை பல்வேறு விதத்தில் அறிவியல் பூர்வமாக பல்வேறு விஞ்ஞானிகள் நிரூபிக்கிறார்கள். ஒரு இயற்பியல் விஞ்ஞானி அமித் கோஸ்வாமின்னு ஒருத்தர் பிசிக்ஸ் ஜேர்னல்ல ஒரு அழகான அவருடைய அறிவியல் ஆராய்ச்சியை பற்றி கட்டுரை எழுதியிருக்கார். அதை புரிந்து கொள்வோம். அது 2 நபர்களை அமர்ந்து தியானம் செய்ய வைத்துவிட்டு பிறகு அவர் இருவரையும் தனித்தனி அறையில் அமர வைத்து தியானம் செய்ய வைத்துவிட்டு அந்த தனித்தனி அறையில் அவர்கள் இருக்கும்போது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவோ அல்லது ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்ளவோ சாத்தியமில்லை. அந்த மாதிரி தனித்தனி அறையில் அமர வைத்து தியானம் செய்யும் பொழுது ஒருவருடைய கண் முன்னால உயர்ந்த ஒளியை உருவாக்கும் பொழுது, அதாவது ஒரு லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும் பொழுது அவருடைய பிரெயின்ல இந்த லைட்டை பார்க்கறதுக்கான சிக்னல்ஸ் உருவாகுது. அதே வினாடியில் அடுத்த அறையில் தியானம் செய்கின்ற அந்த நபருடைய பிரெயினுக்குள்ளும் அவர் ஒளியை பார்க்காவிட்டாலும் அவர் கண் முன்பாக அந்த ஒளியை காட்டாவிட்டாலும் இவர் மூளையில் நடந்த அதே அதிர்வு அவருடைய மூளையிலும் நடக்கின்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இருவரை ஒன்றாக அமர வைத்து தியானம் செய்ய வைக்கின்றார். பிறகு இருவரையும் தனித்தனி அறையில் அமர வைத்து தியானம் செய்ய வைக்கின்றார். இருவரும் தனித்தனி அறையில் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது ஒருவருடைய அறையில் மட்டும் உயர்ந்த ஒளி வெளிச்சத்தை உருவாக்கி அணைக்கின்றார்கள். ஒரு வினாடிக்கு உருவாக்கி அணைக்கின்றார்கள். அந்த ஒளி வெள்ளத்தை உருவாக்கும் பொழுது யாருடைய அறையிலே ஒளி வெள்ளம் உருவாக்கப்பட்டதோ அவருடைய மூளையில் இந்த ஒளியை உள்வாங்குவதற்கான நிகழ்வு நடைபெறுகின்றது. அவருடைய மூளையில் இந்த அதிர்வுகளில் இந்த ஒளி பிரதிபலிக்கின்றது. அதே நேரத்தில் ஒளி ஏற்படுத்தப்படாத அறையில் இருக்கின்ற நபருடைய மூளையிலும் அதே அதிர்வு உருவாகின்றது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ஆழமா அந்த டியூன் ஆயிட்டீங்கன்னா 2 பேரும் ஒருவருக்குள் நடக்கின்ற அனுபவம் இன்னொருவருக்குள்ளும் தானாகவே நடக்கின்றது. சின்க்ரனிசிட்டின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்திலே இதை சின்க்ரனிசிட்டின்னு சொல்வோம். இதே மாதிரி இன்னொரு உதாரணம், ஒரு பெரிய சுவற்றிலே பெண்டுலம் உடைய கடிகாரம், அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த கடிகாரத்திலே ஒரு பெண்டுலம் ஆடிக்கொண்டே இருக்கும். குண்டு நூல்னு சொல்றதை விட பெண்டுலம்ன்றது சரியான வார்த்தை. ஒரு சுவற்றிலே 100 பெண்டுலம் உடைய கடிகாரங்கள் 100ஐ மாட்டிவிட்டு ஒவ்வொரு பெண்டுலத்தையும் வேறு வேறு நேரத்தில் நீங்கள் துவக்கிவிட்டாலும் கூட, வேறு வேறு வேகத்தில் ஆடவிட்டாலும் கூட, ஒரு 5 நிமிடங்களுக்குள் எல்லா பெண்டுலங்களும் ஒரே வேகத்தில் ஒரே விதமாக ஒரே டியூன்ல மூவ் ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சுவற்றில் 100 பெண்டுல கடிகாரங்களை தொங்க விட்டு இந்த பெண்டுலங்களை வேறு வேறு நேரத்தில் வேறு வேறு வேகத்தில் அசையுங்கள். சில நிமிடங்களுக்குள்ளாகவே எல்லா பெண்டுலமுமே ஒரே வேகத்திற்கு வந்து முழுமையாக மிக ஆழமாக ஒரே முறையில் இயங்கும். இதுதான் சின்க்ரனிசிட்டின்னு சொல்றோம். என்டாங்கிள்மெண்ட்னு சொல்றது. அதே போல உயர்ந்த உணர்வு நிலையிலே ஞான அதிர்வலையிலே மூழ்கி இருக்கின்ற ஒரு ஞானியின் சாநித்தியத்தில், அவதார புருஷனின் சாநித்தியத்தில் நீங்கள் வந்து அமரும் பொழுது உங்களை அறியாமலேயே
உங்களுடைய உணர்வு அதே அதிர்வு அலையில், அதே சக்தி நிலையில், அதே உணர்வு நிலையை உணரத் துவங்குகிறது. இதைத்தான் தியான சிகிச்சை என்கின்றோம். தியான சிகிச்சை ஆழமான நிலைகளுக்கு செல்லும் பொழுது உங்களுக்குள் அது ஆழமான மாற்றங்களையும் உருவாக்கும். ஆழமான நிலைகளுக்குள் செல்லும் பொழுது ஆழமான மாற்றங்களையும் உருவாக்கும். இந்த என்டாங்கிள்மெண்ட் பல நிலைகளிலே நடைபெறுகின்றது. என்டாங்கிள்மெண்ட்டுக்கு தமிழ் வார்த்தை இல்லை, நாமளா வேணா உருவாக்கலாம். உணர்வுறவு, உணர்வுறவு நிலை என்கின்ற வார்த்தை நாமே உருவாக்கிக் கொள்வோம். உங்களுடைய மனம் ஒரு ஞானியினுடைய மனநிலையோடு உணர்வுறவாக அதிருமானால் அத தியான சிகிச்சைன்னு சொல்லலாம். உங்களுடைய மசில் மெமரி, தசை நினைவுகள், ஒரு ஞானியினுடைய தசை நினைவுகளோடு உணர்வுறவு கொள்ளுமானால் அதை ஆன்மீக சாதனை என்று சொல்லலாம். உங்கள் உயிர் நினைவுகள், பயோமெமரி, ஒரு ஞானியின் உயிர் நினைவோடு, பயோமெமரியோடு உணர்வுறவு கொள்ளுமானால் அதை குண்டலினி விழிப்பு என்று சொல்லலாம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் ஒரு எண்ணம் உங்கள் மனதிலே மீண்டும் மீண்டும் எழுகின்ற நினைவு பதிவாக, சம்ஸ்காரமாக இருப்பது ஒரு நிலை. உதாரணத்துக்கு சொல்லணும், அது நீர் மாதிரி இருக்கிற நிலை. நீர் இறுகி பனிக்கட்டி ஆகிறது அடுத்த நிலை. பனிக்கட்டி இறுகி கல்லாக, ஸ்படிகக்கல்லாக மாறிவிடுவது மூன்றாவது நிலை. உங்களுக்குள்ள ஒரு நினைவு பதிவு, எண்ணப்பதிவு, மனப்பதிவு சம்ஸ்காரமாக இருக்குமானால் அது நீரை போல் இருக்கும் நிலை. இறுகி பனியாக மாறுமானால் அதுதான் மசில் மெமரி, தசை நினைவு நிலை. அதுவே இன்னமும் இறுகி பாறையாக, ஸ்படிக பாறையாக மாறுமானால் அதுதான் உயிர் நினைவு நிலை. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பல பேருக்கு காலையில எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கலாம். காலையில எந்திரிச்சதும் காஃபி குடிக்கணும், அப்பதான் நாள் முழுக்க நான் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். இந்த நிலையிலே உங்கள் சம்ஸ்காரம் இருக்குமானால் காஃபி சம்ஸ்காரம் உங்களுக்குள் ஒரு என்கிராமா, சம்ஸ்காரமாக, மனப்பதிவாக மட்டும்தான் இருக்கு. அடுத்து இல்ல காஃபி குடிக்கலன்னா அன்னைக்கு ஃபுல்லா டென்ஷன் ஆயிடும், என்னால எதுவுமே செய்ய முடியாது, தலைவலியா இருக்கும். இந்த நிலைமைக்கு போயிருச்சுன்னா அது காஃபி குடிக்கிறதுன்ற சம்ஸ்காரம் மசில் மெமரி ஆயிடுச்சு, தசை நினைவுகளாக மாறிவிட்டது. அதாவது துக்கத்தை, மன அளவிலேயே துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அந்த என்கிராம் சம்ஸ்காரம் மாறிவிட்டது. அந்த மனப்பதிவு மன துக்கத்தை அளிக்கக்கூடிய அளவிற்கு ஆழமாக போய்விட்டது. அடுத்தது
ஒரு 5 வருஷம் இந்த பழக்கம் அப்படியே இருக்குமானால், இல்லை காஃபி குடிக்கலைன்னா என்னால் பாத்ரூம் போக முடியாது, தலைவலி வந்துடும், பெட்டை விட்டே எந்திரிக்க முடியாது, உடல் வியாதியாக சரீர வியாதியாக அந்த நினைவு மாறிவிடுமானால், அப்பொழுது அது பயோமெமரியாக உயிர் நினைவாக மாறிவிடுகின்றது. ஒரு சம்ஸ்காரமாக இருப்பது, மனப்பதிவாக மட்டுமே இருப்பது. ஒரு மனப்பதிவு சம்ஸ்கார நிலையில், மனப்பதிவு நிலையில் மட்டுமே இருப்பது நீரை போன்றது. தசைப்பதிவாக, மசில் மெமரியாக, மன அளவிலே ஆழமான துக்கத்தை, கவலையை, வேதனையை, மனோவியாதிகளை கொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆழமாக உங்களுக்குள் பதிந்து விடுவது இரண்டாவது நிலை. அதுதான் தசை நினைவுகள் நிலைய, மசில் மெமரியா மாறிடுது. தொடர்ந்து அதை அனுமதித்தீர்களானால் உயிர் நினைவாக, பயோமெமரியாக, கரையவே கரையாது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கும் பனிக்கட்டி பனிப்பாறைகளாக, ஸ்படிக பாறைகளாக மாறிவிடுவதைப் போல கரைக்காமல் நீங்கள் விட்டு வைக்கின்ற சம்ஸ்காரங்கள் காலப்போக்கிலே நினைவு பதிவு நிலையிலிருந்து உயிர் பதிவு நிலைக்கு, மசில் மெமரியிலிருந்து பயோ மெமரி என்ற நிலைக்கு சென்று விடுகின்றது. பயோ மெமரியா மாறின எல்லா சம்ஸ்காரமுமே நேரடியாக உடல் வியாதியாக, உடலுக்கு துக்கமாக மாறும். தீட்சை அப்படிங்கிறது உங்களுடைய சம்ஸ்காரங்களுக்கு நெருப்பை வைப்பது போன்றது. கவலைப்படாதீர்கள், இந்த நெருப்பு உங்களை எரிக்காது. எதுவெல்லாம் நீங்கள் இல்லையோ அதை எரிக்கும். என்டாங்கிள்மெண்ட்னா உணர்வு உறவு. இந்த உணர்வு உறவுங்கிறது உங்களுடைய மனப்பதிவு நிலையை மட்டும் தொடுமானால், ஞான குருவோடு உங்களுக்கு இருக்கின்ற உணர்வு உறவு உங்கள் மனப்பதிவை மட்டும் தொடுமானால் அது தியான சிகிச்சைன்னு சொல்றோம். அதே உணர்வுறவு உங்களுடைய தசைப்பதிவை தொடுகின்ற அளவிற்கு ஆழமானால் அதை குண்டலினி விழிக்கும் தீட்சைன்னு சொல்றோம். அதே உணர்வுறவு உங்களுடைய உயிர் நினைவுகள் பயோமெமரியையே தொடுகின்ற அளவிற்கு ஆழமாகுமானால் அதுதான் ஞான தீட்சை, நிர்விகல்ப சமாதி தீட்சை அப்படின்னு சொல்றோம். ஜீவன் முக்தி தீட்சைன்னு சொல்றோம். குண்டலினி விழிப்படைவது பார்த்தீங்கன்னா இப்படித்தான் நடக்குது. குருவோடு உங்களுக்கு ஏற்படுகின்ற உயிர் உணர்வு, குருவோடு உங்களுக்கு ஏற்படும் உயிர் உணர்வு உங்களுடைய சார்பிலிருந்து எந்த விதமான சாதனையும் செய்யாமலேயே உங்களை முழுமையாக்கிவிடும். ஆனால் அந்த உயிர் உணர்வு நடப்பதற்கான சாத்தியத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். என்டாங்கிள்மெண்ட், இந்த உயிர் உணர்வு பதிவு, உயிர் உணர்வு உறவு, உயிர் உணர் உறவு, உணர்வுறவு உங்களுக்கும் உயர்ந்த ஞான சக்திக்கும் இடையிலே நடக்கின்ற உணர் உறவைத்தான் என்டாங்கிள்மெண்ட்னு இங்கிலீஷ் சொல்றோம். அந்த உணர் உறவு நடக்கும் பொழுது நேச்சுரலாவே உங்களை அறியாமலேயே நீங்கள் இந்த குருவினுடைய உயர்ந்த உணர்வு அலைக்குள்ளே செல்கின்றீர்கள், இந்த உயர்ந்த உணர்வு அதிர்வுக்குள்ளே முழுகுகின்றீர்கள். அப்ப தானாகவே
உங்களுடைய குண்டலினி சக்தியும் குருவினுடைய குண்டலினி சக்தியை போல உயர்ந்து எழும்புகிறது. உயர்ந்து எழும்புகின்ற குண்டலினி சக்தி உங்கள் உடலையும் மனதையும் உணர்வையும் ஒரு ஞான குரு அவதார புருஷன் வாழுகின்ற அதே உணர்வு நிலைக்குள் எடுத்து சென்று விடுகின்றது. சில நேரத்தில் நம்முடைய ஹீலர்கள், தியான சிகிச்சை தீட்சை பெற்றவர்கள் ஹீல் பண்றாங்களே, அதை பத்தி பல பேருக்கு டவுட் உண்டு. சில பேர் கேட்கறது உண்டு, ஹீலருங்க எப்படி சாமி ஹீல் பண்றாங்க? நல்லா புரிஞ்சுக்குங்க, தியான சிகிச்சையாளர்களும் தியான சிகிச்சை செய்கின்ற அந்த நேரத்தில் என்னோடு உணர்வுறவு நிலையில் இருப்பதனால், என்டாங்கிள்டா இருக்கிறதுனால, அந்த நேரத்தில் அவர்கள் எனக்கு சமம். என் உணர்விலே அவர்கள் இருப்பதனால் அவர்களுடைய உணர்விற்குள் நீங்கள் நுழையும் பொழுது நேரடியாக என் உணர்விற்குள்ளேயே நுழைகிறீர்கள். இது எப்படின்னா, ஒரு 100 கடிகாரத்தை, பெண்டுலங்கடிகாரத்தை ஒரு செவத்துல மாட்டும் பொழுது சில நிமிடங்களுக்குள்ள 100 பெண்டுலமுமே ஒரே டியூனுக்கு வந்துடுற மாதிரி, என்னுடைய ஹீலர் ஒரு பெண்டுலங்கடிகாரம், நீங்க ஒரு பெண்டுலங்கடிகாரம், ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சோம்னா ரெண்டுமே ஒரே டியூன், சின்க்ரனிசிட்டிக்கு வந்துடும். முழுமையாக இந்த உறவு நடந்து விடுகின்றது. அதே மாதிரிதான் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகங்களும் பிராண பிரதிஷ்டை செய்தவருடைய உறவிலேயே அதே அதிர்வலையிலேயே நிலை பெறுகின்றது. ராமேஸ்வரத்திலே ராமச்சந்திர பிரபு ஸ்ரீராமன் சிவலிங்கத்தை பிராண பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றார். அங்கிருக்கின்ற அந்த ராமநாத சுவாமி ஸ்ரீராமனுடைய ஆழ்ந்த உணர்வு நிலையான பூரணமான பிரபஞ்ச பெருஞ்சக்தி என்கின்ற அதிர்வலையோடு உணர்வுறவு கொண்டு அதே நிலையை வெளிப்படுத்துகின்றது. அதனால்தான் நீங்க யார் ராமநாதரை சென்று வழிபட்டு அங்கு ராமநாதர் திருமேனியோடு உணர்வுறவை ஏற்படுத்தினீர்களானாலும் நேரடியாக ராமனுடைய உள்ளுணர்வான பூரணமான ஞான நிலையோடு உணர்வுறவை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றீர்கள். அதே போல் துவாரகையிலே கிருஷ்ணன் பிரதிஷ்டை செய்த கிருஷ்ணேஸ்வரன் இருக்கின்றார். அங்கு சென்று கிருஷ்ணேஸ்வரனோடு உங்கள் உணர்வுறவை ஏற்படுத்திக் கொண்டீர்களானால் நீங்கள் கிருஷ்ணனுடைய உள்ளுணர்வாகிய பூரண ஞானத்தோடு உணர்வுறவு நிலையில் இருப்பீர்கள். என்டாங்கிள்மெண்ட், கிருஷ்ணனோட இன்னர் ஸ்பேஸோட உங்களுக்கு அந்த என்டாங்கிள்மெண்ட் நடக்கும். அதே போல அகத்தியர் பிரதிஷ்டை செய்த திருமேனியோடு ஈசனோடு உணர்வுறவு கொள்வீர்களானால் நீங்கள் அகத்தியருடைய உள்ளுணர்வாகிய ஞான நிலையோடு உணர்வுறவை அடைகின்றீர்கள். என்டாங்கிள்மெண்ட் நடக்குது. திருவண்ணாமலையிலே ஆதி அண்ணாமலை என்கின்ற ஒரு சிவாலயம் இருக்கின்றது. அந்த ஆதி அண்ணாமலை, ஆதி அருணாச்சலேஸ்வரர் ஆலயம்னு சொல்வார்கள். அது அருணகிரி யோகீஸ்வரரே பிரதிஷ்டை செய்த திருமேனி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் அருணகிரி யோகீஸ்வரரின் ஜீவ சமாதியின் மீது இருக்கும் ஆலயம். ஆனால் ஆதி அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் அருணகிரி யோகீஸ்வரர் திருமேனியிலே வாழ்ந்த பொழுது, அவர் உடலோடு இருந்த காலத்திலே அவரே பிரதிஷ்டை செய்து வழிபட்ட திருமேனி ஆதி அருணாச்சலேஸ்வரர் ஆலயம். ஆதி அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அங்கிருக்கும் ஆதி அருணாச்சலேஸ்வரன் திருமேனியோடு நீங்கள் உணர்வீர்களானால், என்டாங்கிள்மெண்ட் உணர்வுறவு கொள்வீர்களானால், அருணகிரி யோகீஸ்வரருடைய அந்தராத்மாவோடு உள்ளுணர்வு நிலையோடு சிவநிலையோடு நீங்கள் உணர்வுறவு கொள்கிறீர்கள். நல்லா ஆழமா புரிஞ்சுங்க. நம்முடைய மனக்குப்பைகளை தொடர்ந்து
சுத்தமாக்குவதற்காகத்தான் ஆலய வழிபாட்டையே நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்தார்கள். வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா, யூரோப் மாதிரி நாடுகளில் பார்த்தீங்கன்னா, வெளிக்குப்பையை வெளியேற்றதும் பெரிய வேலை, உள்குப்பையை வெளியேற்றதும் பெரிய வேலை. வெளியில் இருக்கிற பெரிய நகரத்து குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி சின்ன நகரத்தில் எடுத்து போய் கொட்டுவார்கள். இந்த சின்ன நகரத்தில் அவங்க அந்த குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து போய் இன்னும் சின்ன கிராமத்தில் கொட்டுவார்கள். சின்ன கிராமத்துக்காரங்க அந்த குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து போய் எங்கே கொட்டுறதுன்னு தெரியாமல் தடுமாறுவார்கள். குப்பை கொட்டுற இடம் கிடைக்காம மேலை நாடுகளில் கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்கிறார்கள். அதே மாதிரிதான் மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகள் இந்த உள்ளுலக குப்பையை கொட்டுறதுக்கும் இடம் கிடைக்காம படாத பாடுபடுறார்கள். கணவன் என்ன பண்ணுவான், ஆபீஸ்ல சேர்ற எல்லா உள்ளுலக குப்பையையும் எடுத்துட்டு வந்து வீட்டில் மனைவி மேல கொட்டுறது, மனைவி அவங்களுக்கு சேர்ற எல்லா உள்ளுலக குப்பையும் எடுத்து போய் குழந்தைங்க மேல கொட்டுறது, குழந்தைங்க அது எல்லா உள்ளுலக குப்பையும் எடுத்துட்டு போய் வீட்டில் வளர்ற செல்ல பிராணிகள் மேல கொட்டுறது. அந்த நாய் என்ன பண்ணும், அந்த எல்லா மனக்குப்பையும் எடுத்து உங்களே திருப்பி கடிச்சு வச்சிரும். நீங்க அதுக்கப்புறம் அந்த உள்ளுலக துக்கம் தாங்காம சைக்கியாட்ரிக் டாக்டர்கிட்ட போய் அவர்கிட்ட உங்க மனக்குப்பையை கொட்டுவீங்க. அவர் இந்த குப்பையெல்லாம் பல பேர் குப்பையை வந்து கொட்டி 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 அவருக்கு டிப்ரெஷன் வந்து அவர் இன்னொரு டாக்டர் கிட்ட போய் கொட்டுவாரு. அந்த டாக்டர் அவர் கலெக்ட் பண்ண குப்பையெல்லாம் தாங்க முடியாம இன்னொரு டாக்டர் போய் கொட்டுவாரு. இந்த மாதிரி டாக்டர் மாத்தி டாக்டர், டாக்டர் மாத்தி டாக்டர், டாக்டர் மாத்தி டாக்டர், கடைசியில எங்கத்தான் போய் எல்லா குப்பையும் கொட்டுறதுன்னு யாருக்குமே தெரியாம தடுமாறி துக்கத்திலே இருக்கிறார்கள். மக்களின் மனக்குப்பையெல்லாம் எரித்து உரமாக மாற்றும் திறத்தைத்தான் திருத்தலங்களாக, ஆலயங்களாக நமது முன்னோர்கள் சமைத்து வைத்தார்கள். எந்த ஒரு ஆலயத்திற்குள் நுழைந்து அங்கிருக்கும் திருமேனியோடு உணர்வுறவு கொண்டீர்களானாலும், என்டாங்கிள்மெண்ட் உங்களுக்கு நடந்தாலும், உடனடியாக அந்த திருமேனியை பிரதிஷ்டை செய்த, பிராண பிரதிஷ்டை செய்த ஞானகுருநாதனின் உணர்வுறவோடு, ஞானகுருநாதனின் உணர்வு நிலையோடு உங்களுக்கு உணர்வுறவு ஏற்பட்டு மனக்குப்பையெல்லாம் எரிந்து உரமாக மாறி உணர்வு ஸ்திரமாக மாறுகின்றது. என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்ற உணர்வு உறவு இந்த சத்தியம் ஆழ்ந்து புரியுமானால் தியான சிகிச்சையின் ரகசியம், குண்டலினி விழிப்படைவதன் ரகசியம், நிர்விகல்ப சமாதி தீட்சையின் ரகசியம், ஆலய தத்துவங்களின் ரகசியம், இவை அனைத்துமே முழுமையாக புரிந்துவிடும். குண்டலினி விழிப்படையும் பொழுது உடம்பு ஏன் எந்திரிக்குது, குதிக்குது? ஏன் இந்த உடல் விண்ணில் கிளம்புகிறது? இந்த சத்தியத்தை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு பிறகு, இதற்கு மேல் குண்டலினி விழிப்பை பற்றி, உடல் பூமியில் கிளம்புவதை பற்றியெல்லாம் நாம் தைரியமாகவும் தெளிவாகவும் எந்தவிதமான பயமும் இல்லாமல் தமிழ்நாட்டிலும் பேசலாம். குண்டலினி விழிப்படையும் பொழுது உடல் உயரே கிளம்புவதற்கான காரணம் என்ன, அதை பற்றிய சத்தியம் என்ன, இதை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கின்ற ஆகாசம் கட்டாகாசம். கடம் என்றால் பாத்திரம், உடல் ஒரு பாத்திரம் மாதிரி. கடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் கட்டாகாசம். நம்மை சுற்றி இருக்கின்ற ஆகாசம் சிதாகாசம். பிரபஞ்ச பெருவெளியான ஆகாசம் பராகாசம். நம்மை சுற்றி இருக்கின்ற ஆகாசத்தை விட, அதாவது சிதாகாசத்தை விட கடாகாசம் அழுத்தம் அதிகமானதாக, எடை அதிகமானதாக இருந்தால் தரையோடு நாம் இருப்போம். உள்ள இருக்கிற இந்த கடாகாசம் எண்ணம் குறைந்து உணர்வு பொங்கி
அழுத்தம் கரைந்து லேசானதாக மாறுமானால், சிதாகாசத்தை விட கடாகாசம் லேசானதாக மாறுமானால் உடல் மேலெழும்பும். சிதாகாசத்தை விட கடாகாசம் லேசானதாக மாற வேண்டுமானால் உள்ளே பொங்குகின்ற எண்ணங்கள் குறைந்து குண்டலினி சக்தி மலர வேண்டும். சாமி, இந்த குண்டலினி விழிப்படைய செய்யும் பொழுது உங்களுக்குள்ள அதை தான் செய்கிறேன். அந்த சில நிமிடங்களுக்கு உங்கள் உள்ள இருக்கிற எண்ணங்களின் அளவை குறைத்து சிதாகாசத்தை விட கடாகாசத்தை லேசானதாக்குறேன். பலூனுக்குள்ள கேஸ் நிரப்பினா, லைட்டான எடை குறைவான கேஸ் நிரப்பினா பலூன் பறக்கிற மாதிரி உங்களுக்குள்ள லேசான உணர்வை நிரப்பும் போது அப்படியே உடம்பு மேல் எந்திரிக்குது. அதுதான் நடக்குது. அது தீட்சை. மீண்டும் மீண்டும் அந்த லேசான உணர்விற்குள்ளேயே இருக்க துவங்குவீர்களானால் நீங்கள் ஜீவன் முக்த தன்மையை வாழத் துவங்குகிறீர்கள். ஜீவன் முக்த தன்மையை வாழுதல், ஜீவன் முக்த தன்மையை வாழுகின்ற அந்த உணர்வு நிலை நமக்குள் மலரும் பொழுது தானாகவே உடல் பூமியிலிருந்து ஆகாயத்தில் எழும்புதல் என்பது நடைபெறுகின்றது. என்டாங்கிள்மெண்ட், உணர்வுறவு என்பது புரியுமானால் தீட்சை, குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்தல், உபனிஷத், நிர்விகல்ப சமாதி தீட்சை, ஆலய வழிபாடு என்கின்ற இந்த எல்லா சத்தியங்களுமே புரிந்துவிடும். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.